தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஜீவபத சேனையில பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் லூக்கா 17:26 வசனம் இருந்து ஒரு 2-3 வசனம் நான் வாசிக்கிறேன். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு குடித்தார்கள். ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்தின் சோதாமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானை திறந்த அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளில் பாருங்க, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில தேவ பிள்ளைகளை பாருங்க, நான் இன்னைக்கு ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேவ பிள்ளைங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சபைகள் சொல்லுது, சுவிசேஷம் சொல்லுது, எடுத்து எடுத்து சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அநேக பேருக்கு இந்த பைபிள் வசனத்தை நம்புறதுல, ஏசப்பாவை நம்புறதுல, வருஷத்தின் முடிவு, உலகத்தின் முடிவு எப்படி இருக்குங்கிறதே நம்ப முறைங்கிறாங்க. ஆனா விஞ்ஞானிகள் நிறையாவது உலகத்தின் முடிவை பற்றி அவர்களுக்கே தெரியுது. சிலதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. ஆனாலும் அதை கூட நம்பல. இன்னும் பாவம் செய்யறவங்க பாவம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அட்டுழியம் பண்றவங்க அட்டுழியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கேடு செய்யறவங்க இன்னும் கேடு செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை சபைகளை அடிக்கிறவங்களும் உடைக்கிறவங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. வேத வசனத்தை யாரும் மதிக்கல, ஆண்டவரை யாரும் மதிக்கல. ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்றாங்க, யாரும் கேட்கல. நோவா கூட அப்படிதான் ஒரு பேழையை உண்டு பண்ணி கொண்டு நோவா சொன்னாரு, உலகம் அழிய போகுது, தண்ணீர்னால உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாரு. யாருமே கேட்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் வானத்தையும் பூமியிலையும் ஊற்று கண்ணுகளை திறந்து விட்டாரு. வானத்துல அந்த மழை 40 நாள் கொட்டுன்னு கொட்டி ஜனங்கள் எல்லாம் அழித்து போட்டது. அப்போ நோவா சொல்லி பார்த்தாரு, கேட்கல. இன்னைக்கு அதே போலதான் என்னன்னு சொன்னாக்க இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகள் சபைகள் இந்த வேத வசனம் காலம் கடைசிக்காலம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை உண்டாக்குனவர் இந்த முடிவுக்காக இந்த உலகத்துல வரப்போறாரு, நியாய தீர்ப்புக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. யாருமே கேட்டப்பாடே கிடையாது. இன்னைக்கு இந்த வேத வசனத்துல என்னெல்லாம் சொல்லி இருக்குதோ அதுதான் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. லோத்தியும் நாட்களில் நடந்தது போலயே நடக்கும். லோத்து காலத்துல தேவ தூதர்களை இந்த பூமியை நான் அக்கினினால சுட்டரிக்க போறேன், உனக்கு யாராவது இங்க இருந்தாக்கா எல்லாரும் சேர்த்துக்கொள்ளு, எல்லார்கிட்ட போயிட்டு சொல்லு அப்படின்னு தேவ தூதர்கள் சொல்றாங்க. ஆனா லோத்து போய் சொல்லி பார்த்தாங்க, யாருமே கேட்டப்படல. லோத்து அந்த பூமியை விட்டு வெளியில போனோடனே வானத்துல இருந்து அக்கினி இறங்கி அந்த பூமியெல்லாம் சுட்டரித்து போட்டது, எல்லாம் எரிச்சு போட்டது, சாம்பலாயிருச்சு. இதே போல இந்த கடைசி காலத்திலையும் நடக்க போது அருமையான சகோதரன் சகோதரிகளை தேவ ஜனங்களை கேட்கிற நீங்களாவது என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒருத்தர் நம்மளை படைத்தவர் இருக்கிறாரு, இந்த உலகத்தை படைத்தவர் இருக்காரு. இது பூமியில் உள்ள பாவங்கள்லாம் தாங்க முடியாதபடி அன்றைக்கு தண்ணீர்னால அழிச்சுப்பட்டாது. பூமியில் உள்ள செய்த பாவங்கள் தாங்க முடியாதபடி லோத்தின் காலத்துல அக்கினினால உலகத்தை அந்த பூமியை அந்த பட்டணமே அழித்து போட்டது போல நம்ம மேலே நியாய தீர்ப்பு வராதபடி நம்மளை படைத்தவருக்காக நம்மளோட படைத்தவருக்கு முன்பாக தேவ பயத்தோட பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் தெய்வம்ங்கிறத நம்ம அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு இந்த பேலைக்குள்ள போனவங்க காப்பாற்றப்பட்டார்கள். அதே போல சபைக்குள்ள தேவ ஜனங்களா மாறுற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டு. லோத்தின் காலத்துல லோத்து இந்த பூமியை விட்டு வெளியில போறன்னு சொல்லிவிட்டு அழிச்சுப்பட்டாரு. வெளியில போனா அந்த அழிவு பூமியை விட்டு வெளியில போனா லோத்துடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதே போல இதை கேட்கிற நீங்கள் கூட ஆண்டவருக்குள்ள வருவீங்கன்னு சொன்னா, ஆண்டவரை நம்பிக்கைன்னு சொன்னாக்க, ஆண்டவரே எங்க தேசத்துல அப்படிலாம் நடக்கக்கூடாது, உலக நாடுகள் அப்படிலாம் நடக்கக்கூடாது, ஆண்டவரே எங்க பாவங்களை மன்னிங்க ஆண்டவர்னு சொல்லி நீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு சொன்னா, அதை கேட்கிற யாரான்னு சொல்லி ஏசாப்பா நம்முடைய தேசத்தை, நம்முடைய பட்டணத்தை, நம்முடைய உலக நாடுகளை ஆண்டவர் பாதுகாப்பாரு, ரட்சிப்பாரு, ஆசீர்வதிப்பாரு. இதை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பாதுகாப்பாரு, ஆசீர்வதிப்பாரு. இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன்.